இந்திய ராணுவ வீரர்களுக்கு சமீபத்துல கொடுத்த வீர தீர விருதுகள் பத்தின ஒரு சின்ன அப்டேட் இது. சமீபத்துல மத்திய அரசு ஒரு அரசிதழ் வெளியிட்டாங்க. அதுல ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி பல முக்கியமான நடவடிக்கைகள்ல அசாதாரணமா செயல்பட்ட ராணுவம், விமானப்படை வீரர்களுக்கான விருதுகளை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. மொத்தமா குடியரசுத் தலைவர் 127 வீர தீர விருதுகளுக்கும் 40 சிறப்பு சேவை விருதுகளுக்கும் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. முதலாவதா நம்ம ராணுவ வீரர்களோட சாதனைகளை பார்ப்போம். ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு முக்கியமான பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை நடந்துச்சு இல்லையா? அதுல முதல் முறையா சில ஸ்பெஷல் உபகரணங்களை வான் வழியா வேகமா கொண்டு போனதுக்காக கர்னல் கோஷாங் லம்பாவுக்கும், எதிரிகளோட முகாம்களை அழிச்ச லெப்டினன்ட் கர்னல் சுஷில் பிஸ்டுக்கும் வீரச்சக்ரா விருது கொடுத்திருக்காங்க. இது போர்க்காலத்துல கொடுக்கிற 3வது பெரிய விருது. ரெண்டாவதா விமானப்படை வீரர்களோட பராக்கிரமம். ரொம்ப ஆபத்தான தாக்குதல்கள் செஞ்சது, ஏவுகணை பாதுகாப்புல ஈடுபட்டது, நடுராத்திரியில போய் தாக்குனது, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலையும் தாக்குதல் நடத்துனதுன்னு இப்படி பல தீரமான வான்வழி பணிகளுக்காக குரூப் கேப்டன் ரஞ்சித் சிங் சித்து, குரூப் கேப்டன் அனிமேஷ் பட்னி, அப்புறம் ஸ்குவாட்ரன் லீடர் ரிஸ்வான் மாலிக், சித்தாந்த் சிங் இவங்களுக்கும் வீரச்சக்ரா அறிவிச்சிருக்காங்க. கடைசியா இந்த அங்கீகாரத்தோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தா, ரொம்ப சிக்கலான போர் சூழல்கள்ல கூட நம்ம வீரர்கள் நாட்டு பாதுகாப்புக்காக காட்டுற தொடர்ச்சியான வீரத்தையும் அர்ப்பணிப்பையும் இந்த விருதுகள் வெளிச்சம் போட்டு காட்டுது. இது அரசு கொடுக்கிற ஒரு பெரிய அங்கீகாரம். உண்மையிலேயே இந்த விருதுகள் நம்ம ஆயுத படைகளோட அசைக்க முடியாத துணிச்சலுக்கும் நாட்டுப்பற்றுக்கும் ஒரு பெரிய சாட்சியா நிக்குது.